மிஷன் ஆஃப் ஆண்ட்ரூவின் ஒரு நிமிடம். 2 நண்பர்கள் ஒரு டீ கடைக்கு சென்று தேநீர் அருந்துகிறார்கள். அருந்திவிட்டு 5 டோக்கன் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு 2 எங்களுக்கு 3 அங்கே வைத்து விடுங்கள், தொங்க விடுங்கள் என்று ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த தேநீரை அருந்திவிட்டு அந்த நண்பர்கள் வாகனத்தில் புறப்படும்போது பின்னாலே அமர்ந்திருந்த நண்பர் அந்த நண்பரிடம் கேட்கின்றார், நாம் குடித்தது 2 தேநீர் தான், நீங்கள் எதற்கு 5 வைத்தீர்கள் என்று கேட்கின்றார். அந்த 3 தொங்க விட்டு விடுங்கள் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் நண்பரிடம் சொல்லுகின்றார், நாம் அருந்தியது 2 தேநீர், இல்லாதவர்கள் யாரேனும் வந்து அந்த கடையில் கேட்டால் அவர்களாக எடுத்து அந்த தேநீரை கொடுத்து விடுவார்கள். இது நாள்பட்ட பழக்கமாக இந்த ஊரில் பின்பற்றி வருகிறார்கள் என்று சொன்னார்கள். இதன் மூலமாக, இந்த உதவி செய்வதன் மூலமாக அந்த ஊர் ஒரு சுபிட்சமாக இருக்கின்றது எப்பொழுதும். பொதுவாகவே அந்த நகரத்தின் மீது எல்லாருக்குமே ஒரு தனி கவனம் உண்டு. இன்றும் பலர் கஷ்டமாக இருக்கிறார்கள். நம்மை சார்ந்து நம்முடைய அருகில் சூழலில் உள்ளவர்களை நாம் இப்படி இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்த பொழுதும் அவர்களுக்கு மனமும் வந்து உதவுவது என்றுமே நல்லது. இது வேதம் கூறுகின்றது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்கின்றார்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறவர்கள் இறைவனுக்கே நேரடியாக பணிவிடை செய்கிறார்கள் என்பது அர்த்தம். நாம் இப்படி போன்ற ஒரு பழக்கம் நம்மிடம் இருப்பதை எந்த இடத்திலாவது கொடுத்து வைத்து யாரேனும் வந்து கேட்டால் அவர்கள் கொடுத்து விடுங்கள் என்பது ஒரு அடையாளம் வைத்து நாம் பழக்கப்படுத்தினால், ஏழை எளியவர்கள் யாரேனும் தேநீர் கடைக்கோ உணவு இடத்திற்கு செல்லும் பொழுது நாம் கொடுத்து விட்டு வந்தால் பின்பு அவர்கள் வந்து கேட்கும்போது உதவியாக இருக்கும். முடிந்தவரை இந்த பழக்கத்தை நாம் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். நம்மையும் நம்மை சார்ந்தவர்கள் அல்லாமலும் ஏழை எளிய மக்கள் நம்மை சூழ்ந்துள்ள உதவியாக இருக்கும். ஏழைகளுக்கு உதவுவோம். எப்போதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக